சீசன் ஆரம்பத்துல நாங்களும் சரி தனியா உட்காந்து நம்ம வண்டி ஹாஸ்டலை பத்தி புலம்பிட்டு இருக்கோமே, ஊருக்கெல்லாம் புலம்புவோம், உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் போடலாம்னு ஆரம்பிச்சோம். பேசணும், நிறைய பேசணும். சம்டைம்ஸ் ஹிந்தி கேட்கிற மாதிரி பேசணும், சம்டைம்ஸ் சிலி கேட்கிற மாதிரி பேசணும், சம்டைம்ஸ் நம்ம அரவிந்த் 2வது ஒருவன் சொன்ன மாதிரி மூந்தி சுருக்கி வைக்கிற மாதிரி கூட பேசியிருக்கோம். ஆனா யாருமே இவ்வளவு நாள் பேசுனது இல்லை. இந்த நிலைமையில வந்து இந்த நேரத்துல இப்படி இருப்போம்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட தேர்ஸ்டே அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே ரெக்கார்ட் பண்ண வேண்டிய பாட்காஸ்ட் எல்லாரும் மூடு ஸ்பாயில் ஆகி 2-3 நாள் கழிச்சு ஒரு நாள் சாட்டர்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். எஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு எபிசோட் 31. கிட்டத்தட்ட எவனுக்குமே என்ன பேசுறது தெரியல. யூபிஆர் பாட்காஸ்ட் ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வேற கூட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. சோ ஹே காய்ஸ். அன்எக்ஸ்பெக்டட் சொல்லவே முடியாது. அது என்ன சொல்றது, ட்ரெஜெக்டரி இருந்துதான் இருக்கு. இது நம்ம வந்து நம்ம இன்னொரு கான்வர்சேஷன், அந்த கோவிட் ட்ரெஜெக்டரி மாதிரி தான். we know what is going to happen, we just have to anticipate it. இந்த என்ன சொல்றது, அரவிந்த் மாதிரி ஹோப்ஃபுல்லா இருக்கலாம், பட் வந்து என்ன சொல்றது, பிளைண்டா இருக்க முடியாது. இல்ல அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா அவனை டார்கெட் பண்ணிட்டேன். அவர் ரெடியா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் அடிக்க போறாங்க. டேக் மை பிளட்னு வந்திருக்கேன் நீங்க. அதுக்கு தான் ரெட் கலர் டி-ஷர்ட்டா? ஆமா, சிம்பாலிக்கா நெஞ்சில குத்தி இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனா எனக்கு எங்க போனாலும் அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. தேர்ஸ்டே ஈவினிங் அப்படிதான் இருந்துச்சு. நான் ரொம்ப நம்பின யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு முதுகுல குத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப டிஸ்ட்ராட்டா இருந்தேன். ஈவன் தோ லைக் எனக்கு ஆர்சனல் didn't promise me anything. நான் பிலீவ் பண்ணதுல வந்து எப்படி இவ்வளவு கொடூரமா விளையாடிட்டு லைக் எனக்கு தோத்தது கூட ஒரு பெரிய மேட்டரா தெரியல. we know second legல we are going down with 2-1 aggregateல chasing a goal அப்படின்னு போகும்போது நான் வந்து I would have been happy if we had lost the game 3-1 again trying to score goals, counterல attack பண்ணி goal concede பண்ணிருந்தா I would have been okay with that, saying okay நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் நம்ம அட்டாக்கே பண்ணாம கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அத ஒரு செத்த பாம்பை குச்சி வச்சு ஏதாவது பண்ண என்ன, அவங்க நல்லா விளையாடியும் ஜெயிக்கல, அவங்க கொஞ்சம் மோசமா விளையாடி ஜெயிச்சாங்க. அவங்க விளையாடவே இல்ல முதல்ல. எமரி வந்து ஆர்சனல் விளையாட தொடங்கிட்டு நம்ம விளையாடலான்னு வெயிட் பண்ணி அந்த டீம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டானுங்க. இல்லங்க, நம்ம இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பயான் மியூனிக் கிட்ட ரெகுலரா தோப்போம் தெரியுமா? ஒரு கேவலமா தோத்துருவோம். போன வாட்டி ஜெர்மனி அடிச்சாங்க 10-2. இல்ல ஃபர்ஸ்ட் லெக் கேவலமா தோத்துருவோம். செகண்ட் லெக் வந்து அப்ப கூட ஃபைட் பண்றோம், நிறைய தடவை ஜெயிச்சு அக்ரிகேட்ல தோப்போம். அதான்டா we lost the game but one heart, kidney, lungs எல்லாத்தையும் வின் பண்ணுவோம். அப்பதான் அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் நம்ம ஃபைட் கொடுத்துருக்கோம். இங்க வந்து நமக்கு எல்லாமே இருந்துச்சு, அந்த டீம் விளையாட கூட இல்ல, ஆனா நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. அவங்க சும்மா நின்னுந்தாங்க, அவங்க லிட்டரலி சும்மா நின்னுந்தாங்க. அந்த எமரியோட டீம் சும்மா வந்து நின்னுச்சு, ஒண்ணுமே பண்ணல அவங்க. எனக்கு நினைக்கிறப்ப எனக்கு அரவிந்த் சொன்ன மாதிரி அந்த கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கினே ஆள் எனக்கு ஓகே தோத்துட்டோம் அவ்வளவுதான், இந்த சீசன்ல வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நானும் மேட்ச் பார்த்துட்டு போய் ஒரு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சேன். என் ஒய்ஃப் எல்லாம் கேட்டா, டே கவலைப்படாத பரவாயில்ல சொன்னா. நோ எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நான் தோல்ல இருந்து தட்டி விட்டுட்டு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே தான் எனக்கு சிங்கினே ஆச்சு. ஐயோ நம்ம இந்த நிலைமையில இருக்கோமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே சோகம் ஏமாற்றமா இருந்தது. அதுக்கப்புறம் சரி வேணாம்னு சொல்லிட்டு என்னால வந்து என்ன தெரியுமா நம்பவே முடியல, ஒரு பெரிய கிளப்ல என்ன நடந்து இந்த ஒரு பாதி விஷயம் நடந்திருந்தா கூட they would have made major changes. ஓகேவா, இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு, level of inexperience like Arteta has shown. ஆர்டெட்டா இப்போ ஓகே இப்போ சொல்லுங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னா ஆர்டெட்டாக்கு முன்னாடி லைக் ஆர்டெட்டாவை பத்தி நம்ம பெருசா டீப்பா பேசலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேசிக் क्वेश्चन. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா this is the only way like we can go to Europe. நம்மளோட 10th பொசிஷன்ல இருந்து சான்ஸ் கிடையாது. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகேவா, we had multiple chances to go to Europe. ஓகேவா, நிறைய பாத் இருந்தது. இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டோம். இல்ல நான் என்னன்னா நான் ஸ்டாண்ட் கரண்ட் கேக்குறேன். அவனுக்கு வந்து யூரோப் போனாதான் எக்ஸ்ட்ரா காசு. கோட்டைட்சாமி அதவே நான் இதான் ஜெய் போனாங்க. இந்த பக்கம் அவனுக்கு வந்து ஸ்டாண்ட் கரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரோப் போனாதான் எக்ஸ்ட்ரா காசு. இதுல இருந்து காசு எடுக்கிறதுக்கு தான் அவன் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் வந்து அவனுக்கே இம்பார்ட்டன்ட். நீங்க ஆர்டெட்டாவை விடுங்க, டீமை விடுங்க, ஆர்சனல் ஃபேன்ஸை விடுங்க, கரன்கேக்கே பினான்சியலி இது இம்பார்ட்டன்ட் கேம். அந்த கேம்லயே வந்து டீம் யாரும் வந்து ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு ஸ்டாண்ட் கரன்கே கிட்ட இருந்து ஒரு இது கூட கிடையாது. அந்த அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஓனர்ஸ் இருக்கும்போது நமக்கு ஏதாவது நடக்கணும் இங்க பேசினா கூட எனக்கு தெரியல.
அதான் நடுவுல கமெண்ட் வச்சாங்க அவருக்கு, we are having like a Champions League squad on like Europa League budget அப்படின்னு. யூரோப்பா லீக் பட்ஜெட் கூட இல்ல இப்ப, அதுவும் கிடையாது. இப்ப யூரோப்பா லீக் ஸ்குவாட் ஆன் கான்ஃபரன்ஸ் லீக் பட்ஜெட்ல இருக்கணும் நம்ம. பிளேயர்ஸ்க்குலாம் இவ்வளோ மொக்கையா இருந்தாலும் வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனலிசம் எதுவுமே இல்லையா? நீ வந்து சொல்லலாம் அவங்களுக்கு வந்து காசு அவ்வளவா வராதுன்னு, பட் இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த கான்ட்ராக்ட்ஸ், இந்த ரெவென்யூ கான்ட்ராக்ட்ஸ் வித் எமிரேட்ஸ், நைக்கி அடிடாஸ் நினைக்கிறேன், எல்லாமே வந்து 6-7 year கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? சோ அவங்க படி பார்த்தேன்னா they are financially secure. வேல்யூவேஷன் ஆஃப் தி கிளப் என்ன ஏகமா கோவிட்னால அடி வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ள மேட்ச் டே ரெவென்யூ வராது, அதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆயிட்டு இருக்க போகுது. இப்ப என்னன்னா கவுண்டர் பண்ண வச்சுக்கோங்க கியூ. இப்போ நம்ம வந்து we have a deal for say for 5 years or something with Adidasனா, மத்த டீம்ஸ்க்கும் they'll definitely have a deal, right? மத்த டீம்ஸ் they have almost always have better deals than what we do. நம்மளுக்கு வந்து இப்ப யுனைடெட் லிவர்பூல் டீல்லாம் பார்த்தேன்னா அவங்க அட்டா இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு நல்ல டீல் கட்டிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் அவங்க ரெனியூ பண்றப்ப கிட்டத்தட்ட டபுளுக்கு ரெனியூ பண்ணுவாங்க. நம்ம ரெனியூ பண்றது வந்து 1.5 times கூட ரெனியூ பண்ண மாட்டோம் கான்ட்ராக்ட். So அவங்க என்னதான் காசு வந்தாலும் like when you look at the competition, all the other clubs will be making way more than what we do. So how does it compare to like now? இது வந்து these are privately held companies. We are not competing against each other than league trophies. So how does them getting a better deal like make us worse off? They get more money, it makes them stronger. அதுதான் நான் சொல்றேன். இல்ல டீமோட இதை விடுங்க, உங்களுக்கு ஓனர் ஆர் இத ஸ்டான் கர்னேக்கே ஒரு ப்ராப்பர் பிசினஸ் தான். அவனுக்கு பிசினஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா காசு வர்றது தான் முக்கியம். இப்போ வந்து நீங்க ஐபிஎல் எடுத்தீங்கன்னா ஆர் எனி இதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வேர் யூ கெட் மோர் மணி, அந்த இதை மெயின்டைன் பண்ணும்போது தான் ஓனர்ஸ் கெட் மோர் மணி. அங்க வந்து ஷேர்டு கான்செப்ட்ன்றனால எவ்ரிபடி இஸ் லைக் டேக்கிங் சம்திங். இங்க வந்து நீங்க பண்ற இதுக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. சி நீங்க யுனைடெட் எடுத்தீங்கன்னா கூட they were having like some என்ன சொல்றது லைக் மோயஸ் பீரியட்ல ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்தபோது they got Mourinho, just like Mourinho வந்தா டீம் கேவலமாயிரும் தெரியும் அவங்களுக்கு, பட் they wanted one trophy to be won. இந்த யூரோப்பா லீக் ஜெயிச்சாங்க, அதை வச்சு திரும்ப வந்து அவங்க ஸ்பான்சர்ஸ் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் கிட்ட வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அடிடாஸோட 5 years இருக்குன்னா கோயிங் ஃபார்வர்ட் அடிடாஸ் வந்து நம்ம காசு கொடுக்க மாட்டோம், ஆர் he will say that like it will be like 5 year contract but like with an option to go out at any time. அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வர தொடங்கிடும் நமக்கு. ஏன்னா லைக் சி இஃப் திஸ் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் இயர் நம்ம ரெலிகேஷன் டீமோட தான் சண்டை போட்டுட்டு இருப்போம். பேசிக்கலா கொரேக்கி வாஸ் இஃப் ஹி வாஸ் ஆம்பிஷியஸ் எனஃப் இந்நேரத்துக்கு ஆர்டெட்டா ஃபயர் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். ஆமா சிம்பிள். இல்ல லைக் அதான் சொல்றேன், அவனுக்கு வந்து ஃபுட்பால் தெரியல, ஃபுட்பால் தேவையில்ல. இப்ப இல்லடா, ஆர்டெட்டா 6 மாசம் முன்னாடியே ஃபயர் பண்ணிருக்கணும். அதுதான் மேட்டர். At least we could have done something with this at this point right now. So let me ask you this, fire பண்ணி what next? See, fire பாருங்க. let me finish my train of thought too. இப்போ fire, now let's play a what if game. ஃபயர் பண்ணி நெக்ஸ்ட் வர மேனேஜர் அவன் வந்து அவனோட philosophy இறக்கிறதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம். You get a proper manager first of all, dude. அதுதான் what if first do. That's fine. Get whoever you want. It doesn't matter who you get. I'm only playing the what if game. You get Sir Alex Ferguson back from retirement. What if he stinks up the joint in a year and a half? Then what? You're regressing even further. How much you can regress even after logic புரியல. Just because I don't know what if I have to sit down with the shit. No, I'm saying known devil is better than an unknown angel. No, that's a fallacy. நீ வந்து அந்த question ask பண்ணி தான் you are like we are in the situation. Like, but you have not measured, you've not had a substantial bar to measure against. We could have gotten any experienced manager, okay va, beginning of season, like as soon as like something like in the mari or December la kuda, okay va. But the difference was you have a support staff person who's running a first level team over here. இப்போ okay அப்ப அந்த டைம்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சீசன் பிகினிங் அந்த டைம்ல எல்லாரும் இருந்தாங்க. யாரு? See there were like lot of times like say ஆர்டெட்டா நடுல போடும்போது பொச்செட்டினோல இருந்து எல்லாரும் இருந்தாங்க. See whether he comes or not is different thing. பொச்செட்டினோ அவங்கள கன்வின்ஸ் பண்ற இல்ல அவங்கள கன்வின்ஸ் பண்றது தான் உங்களோட ஜாப். லைக் சே மொரினோ வந்துட்டு ஸ்பர்ஸ் போவான்னு யாருமே எதிர்பார்க்கல. செகண்ட் இயர் கோச் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, who's done some coaching in the past. This is a person who's like not even coached a B team. Okay, well, this is the person who's the coach assistant. Assistant second assistant. அந்த மாதிரி
அந்த அசிஸ்டன்ட் வந்து ஒரு 1 or 2 பிளேயர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு தான், ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கோ இதுக்கோ வந்து he was not part of இதுலயும். லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் சே லும்பர்க் வந்து was doing like Freddie was doing lot of things for our under 23. Many of your players like Saka, everybody were brought up by him. அவன் வந்து ஒரு 5-6 match like with the players he had, like he couldn't even play the youngsters. ஒரு ஆர்சனல்லயே ப்ரூவ் பண்ண பிளேயருக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் we were trying to get another coach. And we got Arteta, who is also inexperienced. See, I'm not saying Arteta is not tactically good or not anything. He hasn't seen anything or he hasn't done anything so far to develop a team like Arsenal. See, அதுக்கு நம்ம சான்ஸும் கொடுத்தோம் with the hope that he can do. But like, see, in the one illa, he hasn't shown anything from his side that he can take this team to the next step. So இப்ப இந்த சீசன்ல சம்மர்ல திரும்ப இன்னொரு 100 million செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பிளேயர் அவன் கேட்கறான்னு. இதே பெர்ஃபார்மன்ஸ் போய் நீங்க டிசம்பர்லயோ இல்ல வந்து நெக்ஸ்ட் இயர் எண்ட்லயோ அவனை தூக்கினீங்கன்னா அடுத்த கோச் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 வருஷம் ஆகுதுன்னா it will be again 3-4 years. By the time like இப்ப இருக்கிற பீக் பிளேயர்ஸும் வந்து காணாம போயிடுவாங்க. நீ சொல்றது வந்து you are just delaying the inevitable சொல்ற. they pay பண்ணி இப்ப முன்னாடியே பண்ணிருக்கலாம், இப்போதான் பண்ணதுக்கு ரைட் டைம்ல பண்ற. அதான் Arteta in the next 5-6 games let him show something to show that like he can bring some change in the team next year. What is he going to show you in the next 5-6 games that he hasn't shown in the last 33 games? He cannot do. No, he cannot do. Like அந்த Europa League game தான் அவனுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன், அதையும் அவன் விட்டுட்டான், ஒண்ணுமே நடக்கல அதுல. The level of inexperience is shown in like an FA Cup qualifying game, okay, or knockout game, okay, losing against like home games, against like home games are worse. Okay, home season, home out of form is the worst ever in our league. The last 33 years or no more is like the worst ever. Okay, he's like had like enna solradhu, he's not been able to like motivate experienced players. The only 2 young players who've stepped up are Saka and even KT. That I don't know if KT is like he's like intrinsically motivated. I think this whole season and you have a squad of experienced players who haven't stepped up for you. I don't know what he's doing as a coach. I don't think he deserves the title as a coach. So இப்போ Arteta தூக்கிட்டோம்னா எல்லாமே எல்லாரும் நீங்க மேட்ச் தான் பாத்தீங்கன்னா not even doing a pass. Like say ஒரு really good player அவ்வளவு வஸ்டா வந்து போக மாட்டாங்க ஒரு சீசன். ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாரு, the number of team mix like the selection mix பண்ணி you still doing ஒரு வாட்டி நம்ம கேம் முன்னாடி பேப்போம் எவன் வந்து மிட்ஃபீல்ட்ல இருப்பான் எவன் பேக்ல இருப்பான், நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்போம். கேப்ரியல் நல்லா ஆடுவான் இருக்க மாட்டான், மாரி நல்லா ஆடுவான் இருக்க மாட்டான். என்ன ஐ மீன் என்ன பிளான் இது? சரி, இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन, இப்போ ஆர்டெட்டாவை தூக்கிட்டு வேற எவனை கொண்டு வந்துட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? சரி, ஆர்டெட்டா இருந்தா மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? தேர் இஸ் நோ. இப்போ அந்த கேம் விளையாடிட்டே இருக்கலாமே. எனக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன் நான். எனக்கு தெரியல. இல்ல இப்போ அகைன் see go ahead Deepak, நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். இல்ல நம்ம வந்து வாட் இஃப் லைக் சொல்லிட்டே தான் போலாம். நம்ம வந்து வாட் இஃப்னு சொல்லி தான் ஆர்டெட்டாவே ஹையர் பண்ணோம். we played that gamble, the gamble didn't work out, so like you move on simply. like நம்ம அவனை ஹையர் பண்ணோம், திருப்பி வந்து சும்மா வந்து காசு கொடுத்து நம்ம வந்து பிளேயர்ஸ் வாங்கி போடுவோம்னா there is no proof that he would improve us. He had like whole season 38 games. There is no proof that he has improved any single player or like we have become better. எதுவுமே இல்ல. ஸோ அப்போ என்ன அடுத்த சீசன் நீங்க ஆர்டெட்டாவை வச்சு என்ன பண்ண போறீங்க? there is no proof that he is going to improve us, take us out from this rut. So there is no point in sticking with him. Okay, so இதே பாயிண்ட்ல தான் ஒன்னு கேக்குறேன், இத ஓபனா தான் கேக்குறேன் எல்லாருக்கும். நம்ம இடையில வந்து டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி, வெங்கர் காலத்தை கூட பார்க்காத டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இப்ப பாக்குறோம் ஆர்டெட்டா கிட்ட. எல்லாமே வந்து like when all the pieces in the puzzle are working well together, we had like every time mark in the argument the operation was a success but the patient is dead. I am just asking இல்ல அருண், ஆர்டெட்டா அவுட் எதுவுமே சொல்லல. நான் என்ன கேக்குறேன், அருண் இம்ப்ரூவ்மென்ட் பார்க்கலன்னு சொல்றீங்க. அப்ப இந்த இம்ப்ரூவ்மென்ட் எங்க போச்சுன்னு தான் நான் கேக்குறேன். இல்ல அருண், if you remember like அந்த பீரியட்ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் like again we got Partey signed also and like injury முடிஞ்சு Partey வரும்போது I said something, in the defensive stability is a good base, but இதுல இருந்து நம்ம அட்டாக்கிங் எப்படி மாறுறோமோ that will what they will define whether he has succeeded or not அப்படின்னு வந்து சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா like entire thing has collapsed. See, நீங்க some examples எடுத்துக்கோங்க. in Arteta's period like say Pepe, right, like first seasonல perform பண்ண அளவுக்கு கூட பண்ணல. And whenever he has played few games very well, right, he'll be dropped from the next game.
ஸோ பெப்பேலாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் மோர் லைக் அ கான்ஃபிடன்ஸ் பிளேயர். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸே ஷேட்டர் பண்ணோம். சேம் கோஸ் வித் மெனி ஆஃப் அவர் பிளேயர்ஸ் லைக் சே ஒன்னும் இல்லை, வில்லியன் வந்து he has played for Brazil, he has played for Chelsea, he is such a kind of senior player. After 3 months he was coming and saying I'm confused what my role is. ஒரு சீனியர் பிளேயருக்கே ரோல் புரியலன்னா வாட் இஸ் ஆர்டெட்டா ட்ரைங் டு வில்லியனை திட்டிட்டு இருந்தோம். இப்ப அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி இப்ப இல்ல என்னன்னா அது இல்ல, வில்லியன் வந்து நல்லதுன்னா நான் சொல்லல, வில்லியன் இஸ் ஸ்டில் பேட். லைக் இது என்ன நான் சொல்ல வரேன்னா லைக் சே there are like lot of silos like this which all when you try to look into as a whole picture, right, like all coming and falling to Arteta. See if Arteta வந்து he's like has to walk the talk. அவர் வந்து இப்போ ஒருத்தனை வந்து சரியில்லை லைக் I am the boss அப்படின்னா டீம் வந்து should respond to him or like we should see something on the ground. கிரவுண்ட்ல ஒருத்தனும் பர்ஃபார்ம் பண்ணலனா கூட he is just waiting for things to happen. அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், nothing will happen because see some of the players are bad. நான் இல்லைன்னு சொல்லல. But like see, we all know Xhaka was the one who was doing everything on the pitch. அவனை லெஃப்ட் பேக் போடுறதுக்கு பதிலா நீங்க செட்ரிக் போறதுனால 1-2 கோல் விட்டா கூட with Xhaka you could have done something. He weren't scoring goals. 1-2 கோல்லாம் விடுறதுக்கு we can't afford. இல்ல ஒரு நிமிஷம், let me respond to that bit by bit. Nicolas Pepe போன season he played 31 games, scored 8 goals in the Premier League. In the season he's played 26 games and he scored 11 goals in the Premier League. That is an improvement if you ask me. Playing fewer games, scoring more goals. Okay, and that has happened under Arteta. Defensive stability improve ஆச்சுன்னு சொன்னோம். Improve ஆச்சு. அப்போ operation success patient dead அப்படின்னா what is the operation? I will ask, if the operation is to win trophies, then yes, what you're saying is right. But if the operation is to concede fewer goals, the operation was a success and the patient is alive too. Okay, and point number 3, Arteta konde in the season he's gotten one signing that came midfield, at the base of the midfield, and one signing that came in the heart of the defense. Okay, there was no signing in the attack until January transfer window. There was just one signing. Okay, from Emery's squad, we only cut dead weight off. We didn't add anybody of notable quality. So நீங்க எதுவுமே பண்ணாம I let you speak. Give me 20 more seconds. ஒண்ணுமே அட்டாக்ல பண்ணாம ஆர்டெட்டா வந்து ஷிப்ப திருப்பணும் அப்படின்னா எதை திருப்புறது, எப்படி திருப்புறது? இல்லங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அததான் நானும் கேக்குறேன். Aubaவோட பெட்டர் ஸ்ட்ரைக்கர்ஸ் எத்தனை பேர் இப்ப இருக்காங்கன்னு சொல்லுங்க. Auba has been over achieving for the number of chances created. போன சீசனுக்கு Auba realistically வந்து he should have scored half the amount of goals. இல்லங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு செகண்ட். Auba வந்து was like போன சீசன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா there is some reason. See ஒரு பிளேயர் வந்து he is out of form. He had issues on the side as well. Just tell me this. Over achieving ko normal season la achieve பண்றதுக்கும் isn't there a difference? இல்லங்க, இது அவுபாவோட நார்மல் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா கூட லாஸ்ட் லைக் 7 or 8 இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வஸ்டா கிடையாது. இந்த அளவுக்கு வஸ்டா இல்ல. ஓகேயா, I'll give you that he's out of form, but that does not mean இல்லங்க, like let me rephrase. One person being out of form க்கும் இப்போ வந்து for example செல்சில எடுத்துக்கோமே, டீமோ வர்னர் பெருசா எதுவும் கிளட்டிரல அவன் கெரியர்ல, குட் ஷார்ட் கெரியர் தான் so far. என்னது எதுக்கு சிரிக்கிறோம்னா எதுக்கு சிரிக்கிறோனே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கோமா? Please don't entertain Arvind's red hair இன்னொரு. நான் என் பேரை பார்த்தோன்னே யாரா என் பேரை போட்டிருக்காங்கன்னு நான் டக்குன்னு பார்த்தா சாட்ல வருது. பட் எனிவேஸ் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டீமோ வர்னர் எதுவும் பெருசா கலட்டி இல்ல, பட் இந்த சீசன் he's been having a horrible season. Okay, and he's Germany's number 1 striker, but our goal score பண்ணாம கூட Chelsea right now look at where they are because people behind him are picking up the slack. இல்லங்க, அதுதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க டீமோ வர்னர் எடுத்துக்கோங்க, கை ஹவர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல லாம்பார்டு கீழ. பட் அகைன்ஸ்ட் அண்டர் டச்சல் they are all playing as a team. அதுதான் டிஃபரன்ஸ். அததான் நான் சொல்ல வரேன். See, Arteta couldn't do that. Like ஒண்ணு இல்ல, நீங்க மார்டின்லியே கொஞ்சம் மேட்ச் ஆட வச்சிருந்தீங்கன்னா கூட Auba could have got that spark back. நீங்க மார்டினெல்லியும் வந்து ஆட வைக்கல. See, அட்டாக்ல நீங்க எதுவுமே இல்லன்னா you could have played Martinelli. Like see, there were like lot of other things which Arteta could have done. ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஒர்க் ஆகலன்ற போது he could have tried something different. Like நம்மளது வந்து it was not like ஒரு என்ன சொல்றது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 4 மேட்ச் நல்ல ஒழுங்கா வெங்கர் பீரியட்ல ஆடாத மாதிரி இது கிடையாது.
இட் இஸ் லைக் கன்சிஸ்டன்டா நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் சேஞ்ச். ஒண்ணு இல்ல, அந்த இந்த ஜீரோ லாஸ்ட் மேட்சே எடுத்துக்கோங்க, we were playing like with no passion or anything. ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்றதுக்கே டைம் ஆச்சு, ஆர் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறதுக்குமே எதுவுமே பண்ணல. we were going on with the same strategy for almost the entire match. Correct. I'll give you that. அதுதான் வந்து சொல்றேன். ஏன்னா வந்து see that was an important match. அங்கேயே வந்து அவரால பண்ண முடியலன்ற போது see I'm again saying ஒரு 4 years down the line Arteta could be a good coach. பட் அந்த இது கோச்சை வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ண முடியுமா? நம்ம டீமை வந்து கிரவுண்ட்ல இருந்து டெவலப் பண்ணணும். we cannot do that. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, if you want to develop like a proper team, எனக்கு 2-3 சீசன் ஒண்ணுமே ரிசல்ட் வரலனாலும் பரவாயில்ல, I want to developனா அதுக்கான கேப்பபிள் கோச்சை நம்ம கொண்டு வரணும். Arteta hasn't proven that he can be capable. He might be capable, but he hasn't shown it. I got to drop off in a few. But enna solradhu, I don't think there's even a justification that Arteta is like the right person for the job. Okay va, like just like semi-finals or maturity for falls 9, adukapra வந்து defensively we've improved a lot in solradhu. Again, it's a fallacy. We were for a period of time we weren't conceding like good number of like goals, but after that the number of defensive mistakes we made, the number of goals we conceded were just because of defensive mistakes. Okay va, Pepe வந்து 3 goal extra ஒரு சீசன் அடிச்சிட்டாங்க, is not a big improvement, but overall number of goals எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் we were one of the lowest in the league. Goal difference நம்ம பாரு, I've never seen a goal difference this small for us. So I don't agree with the fact that there are even like minor improvements over there in the team, other than the fact that there's like a new strategy every week that comes up with Arteta that doesn't stick, and it confuses the senior players, and few junior players have to step up and like pull the string a little bit more to give like enna solla the low shot and the sugar rush solluvom pathia every time when Saka scores or either yeah. So I the argument enal nambave mudla is just inga vandu we are just delaying the inevitable, just like giving Arteta another chance. Avadhan solluvan. I'm stopping recording. ஓகே, அப்படியே நம்ம வந்து போன ரெக்கார்டிங்ல வந்து அப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் அரவிந்த் கொந்தளிச்சு ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து வெளியே கொண்டு வர நேரத்துல ஜூம் வந்து மூஞ்சியை அடிச்சு வெளியே போன்னு சொல்லிச்சு. அரவிந்த், நீங்க ஏதோ ஸ்டாட்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்க. சொல்றேன், கியூப்ல ரெஸ்பாண்ட் ஆகுறீங்க இல்ல, பட் ஆனா அவர் வந்து கோல் டிஃபரன்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னாரு. போன சீசன் முடியும் போது கோல் டிஃபரன்ஸ் 8, இந்த சீசன் இப்பவே கோல் டிஃபரன்ஸ் 9, அண்ட் we are இப்பவே அந்த இந்த ஆப்டிமிசம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பவே என்ன பத்தி அந்த ஒரு வார்த்தை, அதுதான் இல்லங்க. போன சீசன் பாதியிலயும் ஆர்டெட்டா தான் கோச். ஆர்டெட்டா கோச்சா வரும்போது நம்ம கோல் டிஃபரன்ஸ் -2. ஓகே, சோ 11 கோல் அடிச்சிட்டனால ஆர்டெட்டாக்கு இன்னும் 11 மாசம் இல்ல. அதுக்கு முன்னாடி சீசன்ல என்னங்க இருந்துச்சு நமக்கு? அதுக்கு முன்னாடி சீசன் எம்ரியோட ஃபர்ஸ்ட் சீசன்ல நமக்கு எவ்வளவு இருந்துச்சு கோல் டிஃபரன்ஸ்? நீங்க ஏதோ ஸ்டாட்ஸ்ல பாத்துட்டு உடனே சொல்லிடுவீங்களே. எம்ரியோட ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம கோல் போடுறது கோல் டிஃபரன்ஸ் 22 அப்போ. எமரி வந்து போன சீசன்ல பாதி இதுல வந்து நம்ம சரியில்லைன்னு சொல்லி அவர் தூக்கினோம். அதே இதுதான் ஆர்டெட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஆர்டெட்டா hasn't shown improvement. ஓகே, அந்த ஸ்குவாட்ல இருந்து ஆர்டெட்டா இம்ப்ரூவ்மென்ட் நீங்க கொடுத்திருக்கீங்க. இல்ல இருங்க அந்த ஸ்குவாட்ல இல்லங்க, சிம்பிளா ஒரு செகண்ட்ங்க. see நான் திரும்ப சொல்றேன், இதே ஒண்ணு இல்ல, இதே கோச்ச வேற யார்கிட்டயாவது ஒரு நல்ல கோச் கிட்ட கொடுத்தீங்கன்னா இதே ஸ்குவாட வச்சு இதோட பெட்டர் பொசிஷனுக்கு வர முடியுமா? முடியாது. ஓகே, எமரி நல்ல கோச்சா இல்லையா? see எமரி was a coach who can like winners Europa League. அவரால வந்து நீங்க டாப் 4 சாம்பியன்ஸ் லீக் பண்ணன முடியாது. he went till the final. நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுத்திருந்தீங்கனாலும் அந்த செகண்ட் சீசன் எவ்வளவு கேவலமா பிரீமியர் லீக் ஆனாலும் he would have gone to Europa League finals கூட்டி போறாரா? கண்டிப்பா வரும். see Emery's track record is he hasn't even lost till now with various clubs. He hasn't lost a single double leg header in Europe. ஓகே, போட்டோ இல்ல நம்ம ஃபைனல்ஸ்ல போய் செல்சில பயங்கரமா அடிவாங்க. இல்லங்க, see செல்சில அந்த மேட்ச் இல்லங்க. see அந்த ஒரு இதுக்கு வந்து if you are like saying that like he is bad and we are going to replace him because he hasn't been the final, you have to get him someone better than Emery. Okay, சரி, ஓகே. நம்ம அந்த எமரியோட ரெக்கார்டுக்கு கம்பேர் பண்ணிட்டு let's use this example. Let's use this example. Is Zidane a good manager? See again I'm saying practically what the song he is a good manager. Okay, he is a good manager. Okay. Follow up question. When he first came to manage, he was a inexperienced first time manager. He was managing the likes of not exactly. He was part of Real Madrid's like B team. Okay, so that's where the difference is. Like he had experience in managing Real Madrid's B team. Yes. Which is better than assistant managing Man City's A team.
Yes. Okay. Yes. சரி, okay. Because you are doesn't responsible matter. for everything there. You are responsible to it. Right, it doesn't matter to me. Let's go with the same. Real Madrid, when Zidane came to manage, he had the likes of Cristiano Ronaldo, Gareth Bale, Modric, Benzema, everybody. The likes of embarrassment of riches. 3 Champions League ஜெயிச்சாங்க. Okay, இப்போ fast forward right now, Real Madrid squadல Benzema is fully clicking. Nobody else. What are they doing? No, simple thing. See how many injuries this season they had. Real Madrid. Why are you making excuses? No, why let are me you making finish. excuses? No, Arvind, let me Real finish Madrid it. is still challenging. Ilanga, Arvind, let me finish. If you're going to play with your complete B team, right, there will be a drop in quality. ஆனா அந்த B team வச்சு அவங்க மேட்ச் விளையாடும்போது கிரவுண்ட்ல வந்து பேஷன் இல்லாம ஒரு 0-0 நேத்து இருந்த டைம்ல ரியல் மேட்ரிட் வந்து ஜிடான் இதே மாதிரி ஆட வச்சிருப்பானா, ஒண்ணுமே பண்ணாம நம்ம கிட்டே பால் வச்சிட்டு இருக்கிற மாதிரி. We would have, like, as people are saying at the beginning, we would have been like, even like if you are losing 7-0 trying to win, that's a different thing. ஒரு 0-0 1 goal அடிச்சிருந்தா நீங்க win. If you didn't need more, அந்த 1 goalக்கு நான் 88th minute வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்றது வந்து is not a good strategy. You are not being uniform in your criticism. If you're saying நம்ம வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணாதனால தான் நம்ம கோல் அடிக்கல, சான்ஸ் கிரியேட் பண்ணாதனால சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, டீமுக்கு பேஷனே இல்ல. இந்த கோச்சுக்கு வேண்டி விளையாடணும்னு டீம் விளையாடவே இல்ல. பிளேயர்ஸ்க்கு பேஷன் இல்லன்னு நீங்க வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. எமரிக் கீழ கூட பேஷனோட விளையாடினாங்க. when they were against that coach, that was clearly visible. Like எமரி பீரியட்ல வந்து last few games-லாம் பாத்தீங்கன்னா they were not at all ready to play. அது கிரவுண்ட்லயே அவ்வளவு விசிபிளா தெரிஞ்சது. Okay, same thing is happening to இது. எந்த பிளேயருக்கு பேஷன் இருந்துச்சு அன்னைக்கு மேட்ச்ல? எந்த மேட்ச்ல? வில்லியரியல் மேட்ச் எடுத்துக்கோங்க. பட் நான் அத பத்தியே பேசுறேன். நான் உங்ககிட்ட நான் சொல்றது அதுதாங்க. இல்ல அததான் சொல்றேன். ஜிடான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். கேரத் பேல் வந்து ஒழுங்கா விளையாடல அந்த சீசனை. ஜிடான் அவனை பெஞ்ச்ல உட்கார வச்சான். ஓகே, ஆனா மத்த பிளேயரை வச்சு அவன் he played well. கேரத் பேல் மாதிரி ஒரு பிளேயர் இல்லனா கூட we will win ன்னு வந்து வின் பண்ணான். எந்த போன சீசனா இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டின்ட்ல நம்ம கூட தான் அவனுக்கு வின் பண்ணோம். அததாங்க நானும் சொல்றேன். பெஞ்ச் பண்ணோம் எல்லாரும் தான் ஓசில பெஞ்ச் பண்றேன் நீங்க இல்ல. அதுக்கு அடுத்து வந்து சப்சிக்வென்ட்டா அவங்க வேலை பண்றாங்க. நம்ம வந்து அதுக்கு அப்புறம் இம்ப்ரூவே ஆகல. பட் ஸ்குவாட் இம்ப்ரூவே பண்ணலையே. இவங்க எல்லாம் அவுட் ஆஃப் சீசன் இருந்துச்சுன்னா, ரியல் மேட்ரிட்க்கு அந்த அளவுக்கு இன்ஜூரி இருந்துச்சுன்னா we wouldn't have even come to this position. நமக்கு இன்ஜூரி இல்லன்றீங்களா? see, நீங்க இந்த வருஷம் ரியல் மேட்ரிட் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரியல் மேட்ரிட்க்கு அந்த அளவுக்கு நமக்கு இன்ஜூரி கிடையாதுங்க. இந்த சீசன் நீங்க கம்பேரிசன் எடுத்தனால ரியல் மேட்ரிட் எது கம்பேர் பண்றீங்க? அவர்தான் ஜிடானை கம்பேர் பண்ணாரு. ஆர்டெட்டாவும் ஜிடானை அவர்தான் கம்பேர் பண்றாரு. இருங்க I am trying to drive at a larger point, which is நீங்க என்னதான் பெரிய கலெக்டன மேனேஜர்னு திரும்ப கூட்டு வந்தாலும் ஆர் புது ஆர்டெட்டாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கூட்டு வந்தாலும் ஸ்குவாடோட குவாலிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது வந்து இவ்வளவு கேவலமா இருக்கும்போது அலெக்ஸ் ஃபெர்குசன் ரிட்டையர்மெண்ட்ல வந்தா கூட நம்ம இப்படிதான் இருப்போம். அலெக்ஸ் ஃபெர்குசன் வந்து நம்மள 8-2 தோக்கடிச்ச டீம் வந்து என்ன ஸ்குவாடுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த இருக்கிற பிளேயர்ஸ் மாதிரி பிளேயர்ஸை கொடுத்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. சேம் வித் லைக் எமரி இது வெங்கரோட பீரியட்ல நமக்கு இருந்த சில ஸ்குவாட் எல்லாம் பாத்தீங்கன்னா was really worse. ஓகே, ஒரு நல்ல கோச்சுக்கு வந்து இருக்கிற பிளேயர்ஸ் இந்த பாயிண்ட் வந்து நம்ம நிறைய ரிப்பீட் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ் நானும் வந்து பண்ணிருக்கேன். தாத்தா வந்து இல்லங்க நான் the football has changed a lot from then. இல்லங்க நான் திரும்ப சொல்றேன், I'm not saying teams competing with them. There was a இல்லங்க I'm just saying that like see, நான் வந்து இந்த டீம் வந்து ஒரு டாப் 4 எல்லா கப்பும் ஜெயிக்குமே சொல்லல. But this team's players, right, are not as bad to struggle against a relegation team or like ஒரு bottom 10ல இருக்கிற டீம் கிட்ட struggle பண்ற அளவுக்கு குவாலிட்டி இல்லாத பிளேயர்ஸ் கிடையாது. Okay, so இப்போ நம்ம எந்த bottom 10 டீமோட struggle பண்ண take Willock for example. Newcastle போய் he is playing well. Okay, because that coach is giving him some like atmosphere where he can excel. அதுக்கு மத்த பிளேயர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க என்ன வேணா இருக்கலாம். But there is an atmosphere that coach has created for him. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம இதுல வந்து அவனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டே இருக்காது. நம்ம இதுல எக்கச்சக்க பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே எடுத்துக்கோங்க. ஓடகார்ட் இஸ் a proper number 10. He was playing in hour off to get the ball. நம்ம இந்த செமிஃபைனல் செகண்ட் லெக்ல வந்து அதுதான் நடந்துட்டு இருந்தது. பாதி நேரம் he was playing trying running really back to get the ball. அந்த மாதிரி இதுதான் you are playing with a single midfielder. சரி, எதுக்கு ஒரு சிங்கிள் மிட்ஃபீல்டரோட ஸ்டார்ட் பண்ணோம்? அதுதான் கேக்குறோம். because you are not mad. when you are chasing a goal you have to attack. chase பண்ற மாதிரி ஆடலையே.
அது கரெக்ட். That's a different story. Okay, why you started with a single midfielder is to front load the attack. Front load the attack, but they didn't really front load the attack. That is not a conversation that I'm going over. Okay, so when you are trying to front load the attack, players எல்லாம் முன்னாடி தான் இருக்க போறாங்க. ஒரே ஒரு பேஸ் மிட்ஃபீல்டர் தான் இருப்போம். அப்போ வந்து ESR, ஓடெகார்ட், சாகா, பெப்பே எல்லாரும் பின்னாடி ட்ராக் பேக் பண்ணி தான் ஆகணும். ட்ராக் பேக் பண்றதே தப்பு சொல்லல. பால் ஃபுல்லா நம்ம கிட்ட இருந்துச்சு, அட்டாக்கே இல்ல. இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா அதுக்கு எந்த பிரச்சனை இல்லங்கற மாதிரி நீ சொல்றது. இல்ல நான் அத சொல்லவே இல்ல. ஓகேயா, திஸ் லாஸ்ட் இந்த வெலாரியல் கேம் வந்து இட்ஸ் ஃபுல்லி ஆன் Arteta. I'm not denying that. And my point is this: because somebody has a failure doesn't mean they are going to be a failure. They are going to be opportunity. பாருங்க, நான் திரும்ப அததான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்னோட இதுல. Arteta might be a good coach, like down the years he might be a great coach too. நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான். பட் இப்ப நம்ம வந்து இன்னொரு 1 இயர்க்கு ஸ்பெண்ட் பண்ணி அவன நடுவுல நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லன்னு ஃபயர் பண்ணீங்கன்னா you are like going to delay things down. See, I'm not saying that he cannot do or anything. He hasn't shown me anything. Like say, even if you take the last game, we were chasing a goal, he substituted Auba out. See, எல்லா டீமும் வந்து ஃபார்மேஷனை விட்டுட்டு கூட, I've seen like lot of coaches ஃபார்மேஷனை விட்டுட்டு கூட ஸ்ட்ரைக்கர்ஸை ஓவர்லோட் பண்ணி அந்த ஒரு கோலை ட்ரை பண்ணி கோல் விடுவாங்க. Okay, நம்ம லாஸ்ட் 10-15 மினிட்ஸ்ல we have to score or else we are out. Okay. You don't have anything to lose by conceding a goal, like trying for a goal at that time. அப்ப நீங்க வந்து you can overload with strikers. அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ரைக்கரை தூக்கிட்டு நீங்க கொண்டு வரது வந்து is not going to help the team. See, அந்த மாதிரி தான் I'm not seeing something from Arteta with which I can allow him to develop next year. Okay, see, again அது வந்து இப்போ நம்ம வந்து Arteta இது பண்ணா லைக் எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான், மூணு பேர்ட்டுமே ஓபனா கேக்குறேன். According to you guys, இப்போதைக்கு நம்ம ஸ்குவாடோட கம்பேரபிள் ஸ்குவாட்ஸ்லாம் எதெல்லாம்? நியாயமா பேசணும். இல்லங்க அருண், like let me ask you a different question. No, you answer my question. இல்ல நம்ம ஸ்குவாடோட கம்பேர் பண்ணி தான் நான் சொல்றேன். Let us take West Ham. Okay, Everton, West Ham. Okay, who else? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. Like டீம் வெச்சு போமா, Everton, West Ham வெச்சு போமா, Chelsea வெச்சுக்கோங்க. சரி, Everton மேனேஜர் யாரு? Ancelotti. Okay, Ancelottiயும் Artetaவையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. Ancelotti எவர்டன் எங்க இருக்காங்க? See, again, two places above us. திரும்ப சொல்றேன். like I really don't, I understand. Arun இல்ல அருண் அதுதான் நான் சொல்றேன். நம்ம Arteta வாங்குறது இருக்கிற இடத்துலயே இருந்தாங்க. நம்ம மேல இருந்து கீழ தான வரோம். அதுதான் நான் சொல்றேன்டா. எவர்டன் அதேதான் வெயிட் பண்ணுங்க. இல்ல Arteta இப்போ வந்து திருப்பி உங்களை 4th இல்ல 6th எடுத்துட்டு போவாததுக்கு என்ன ப்ரூஃப்? எனக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனா Ancelotti சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண மேனேஜர் இல்லங்க. See, again Arun அவன் எவர்டனோட இது என்னன்னா நாங்க வந்து இதே பொசிஷன்ல இருப்போம். அவங்க ஏதோ 10th ஏதோ முடிச்சாங்க. இல்ல அருண் லைக் சேம் திங், லைக் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். இப்ப வெங்கரோ ஃபர்கசனோ வந்தா இந்த டீமை கொண்டு போக முடியாது. ரீசன் இஸ் ஃபுட்பால் ஹஸ் எவால்வ்ட். நம்ம வந்து ஆர்சனலோட ரீப்ளேஸ்மெண்ட் வெங்கருக்கு தேடிட்டு இருக்கும்போது, அவர் எமரிக்கு தேடிட்டு இருக்கும்போது, இஃப் யூ ரிமெம்பர் அவர் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன், we were all uniformly saying like no to Carlo Ancelotti. எவர்டன் வந்தா கூட, ஏன்னா ஃபுட்பால் ஹஸ் சேஞ்ச், Ancelotti has not changed. So அது வந்து ஒர்க் ஆகாதுனோ. ஈவன் Mourinho if you take, like he is not able to compete now because football has changed. அவன் அட்லீஸ்ட் ட்ராஃபியாவது ஜெயிப்பானோ, அது கூட ஸ்பர்ஸ்ல முடியல. அது ஸ்பர்ஸோட சிச்சுவேஷனா, அது அவங்களோட மொரினாவோட இதான்னு தெரியாது. அதான் சொல்றேன், இப்ப ரோமால ஜெயிச்சிட்டான்னா ஸ்பர்ஸ் தான் காரணம் நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. இல்ல அதான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும்போது Ancelotti நம்ம வந்து இது பண்ண முடியாது. வேற மேனேஜர், நல்ல மேனேஜர், பெடிகிரி இருக்கிற மேனேஜர்னா ஒண்ணு தாத்தாவா இருப்பானுங்க. சோ நம்ம தாத்தா கேம் எவால்வ் அடிச்சு எடுக்க முடியாது. பெப்பர் கிளாப் இல்லங்க, நீங்க பெடிகிரியா வெத்தாவே இல்லங்க. சி ஆர்டெட்டாவை வந்து சான்ஸ் கொடுக்காமையும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து கேவலமா ஆடிட்டு இருக்கும்போது nobody was saying, see many fans were saying, but like ஆர்டெட்டா வந்து ஆர்டெட்டா அவுட்னு நம்ம சொல்லவே இல்ல. even now why we are saying is, see I'm ready to give him a chance, பட் அந்த சான்ஸ் கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பார்க் காட்டணும் அவன். பட் இந்த பொசிஷனோ இல்லங்க, பொசிஷனோ ரிசல்ட்டோ எதுவுமே தேவையில்லைங்க. லைக் 1.5 years ஒரு பிளேயரோட இருக்கீங்க, இதுல இருக்கீங்க. நான் வந்து பொசிஷனோ ஸ்ட்ராட்டஜி வைஸோ இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு வந்து ஆர் லைக் ஒரு பாத்வேயாவது கிளியரா இருக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு ஐடியாவோட போற மாதிரியாவது தெரிஞ்சது. இப்போ அகைன் தட் ஹஸ் கம் டு கிரவுண்ட் ஜீரோ தான். ஸ்டார்டிங் என்ன ஐடியா தெரிஞ்சு உங்களுக்கு? ஒரு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இது பண்ணிட்டு பாட்டே கொண்டு வந்து லைக் we were moving from back 3 to back 4 to move to the next stage. ஓகே, அந்த ஸ்டார்ட்டோட அப்படியே போயிடுச்சு.
சோ ஏன்னா அப்ப அதுக்கப்புறம் அந்த டிஃபென்சிவ் எவால்வ்ல ஸ்டெபிலிட்டி வந்து அப்ப டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி அதுக்கப்புறம் இல்ல. see நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க வந்து it look more shaky. We look more like conceding a goal. அந்த இடையில ஒரு honeymoon phase இருந்ததுல when we were sure that we won't concede a goal, அந்த phase இல்ல. We are still top 10 in Europe in goals conceded this season. see இப்போ ஒண்ணு இல்லங்க, நீங்க வில்லியரோட ஃபர்ஸ்ட் லெக் எடுத்தீங்கன்னா எமரிக்கு போர் அடிச்சு கோல் அடிக்கிறத விட்டுட்டாங்க, அவன் டீம் உட்கார்ந்திருக்க சொல்லிட்டாங்க, நம்ம ஆர்சனல் கோல் அடிக்க விட வேணாம்னு சொல்லிட்டு அந்த 2-0 மேட்ச்லாம் ஆடி இருந்தாங்க. they are trying to protect a goal. அவங்க 11 men டிஃபெண்ட் தான் பண்ண போறாங்க. அததாங்க சொல்றேன். லைக் சே இஃப் யூ ஆர் லைக் சே ஒரு சிட்டி மாதிரி டீம் கிட்ட எல்லாம் அந்த மாதிரிலாம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா they will continuously try and attack. We are not city மாதிரி டீம். இல்லங்க ஒரு செகண்ட் இல்லங்க, நம்ம சிட்டி கூட விளையாடும் போது சிட்டில எந்த மெயின் பிளேயரும் இல்ல. அந்த மாதிரி பெரிய டீம் கிட்ட விளையாடும் போதெல்லாம் வந்து நமக்கு பிளேயர்ஸே இல்லாம ஆர் they were at the stage where they were completely down. அந்த மாதிரி டைம்ல வந்து அதனால தான் நமக்கு கோல் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குது. ஒரே ஒரு கோல்ஸ் கன்சிடர் ரோமா is equal to Arsenal இல்லையா? எனக்கு தெரியல. I honestly don't know about Roma. Roma is exactly like Arsenal. இந்த ரோமா, ஆர்சனல், வில்லாரியல் எல்லாம் ஒரே லெவல்ல வச்சுக்கலாம். 6-2 தோத்தாங்க. அவங்களோட யுனைட்டட் மேட்ச் பாத்தீங்கன்னா they tried to at least score 4 goals. It was because of De Gea they like lost. அந்த ஏதாவது ஒண்ணாவது நடந்தது இந்த கேம்ல. 6-2 நீங்க எப்படிமே அவுட், கன்ஃபார்ம் அவுட். They were at least trying to score a goal and do something in that match. They could have easily won the tie if it wasn't for De Gea. Okay. The point being that நடந்துதா? Nothing happened in Arteta. So what has Arteta is improved from 1.5 seasons that you are ready to give him time? அதுதான் நான் கேக்குறேன். Okay, that's my question as well. Let's go out of this game. This இந்த ஒரு particular semi final விட்டு வெளிய வருவோம். Let's not like get too. சரி அதான் அரவிந்த்கே கேப்போம். ஆர்டெட்டா என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு? என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும்? Like defense top 10 in goals conceded this season across Europe. What defense? Like see there is no like சொன்னங்க top 10 in goals conceded across Europe. Across Europe with what is the proof? Like you are still in 10th. That doesn't matter. See நீங்க என்ன question என்னது? என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் தானே? it இல்ல இது ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணதுக்கும் where we are in the position on different conversations. Okay. புரியுதுங்களா? என்ன இம்ப்ரூவ் பண்ணானு என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் அப்படின்னு. How does it matter where we are on the table when we are talking only about what improvement has happened? Okay, sorry. Okay, well, let's talk about defense. There is no proper like starting four. See, எப்பவுமே மாத்திக்கிட்டே தான் இருப்போம். There is no stability in defense. சரி, we are still conceding less goals. You're arguing for me. Where you like still conceding goals? You are still conceding less goals, but you are still conceding the match losing goals. See, that is the point. That conversation is different. Arvind, what we are people are trying to say is 0 goals தான் concede பண்ணேன், but ஆனா நான் மேட்ச் தோத்துட்டேன் அப்படினா அட்டாக்ல பிரச்சனை இருக்கு. நான் 0 goals தான் concede பண்ணா மேட்ச் தோக்க முடியாது. It will be 0-0. அரவிந்த் நான் வந்து கோல் விடக்கூடாதுன்றதுக்கு என்னோட டிஃபென்சர் 4 பேர்கிட்டயும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மேட்சோட எந்த கோல் விட்டுருக்க மாட்டேன். என்னோட அட்டாக்கு கோல் அடிக்கலன்னு நாங்க வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாஸ் கொடுத்தாதான் அட்டாக் கோல் அடிப்பான். கரெக்ட். நான் டிஃபென்ஸ்க்குள்ளே பால் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலா டீம் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா இம்ப்ரூவ் ஆகல. அதுதான் நடந்திருக்கு ஆர்டெட்டா வச்சு. நீ சொல்றது எப்படி இருக்கு? ஒரு சீசன்ல 38 கேம் டிரா பண்ணாலும் இன்வின்சிபிள்ஸ் தான். Correct தான். You're right. But I wasn't talking about that. Deepak's question was நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படினு. அததாங்க சொல்றேன். நம்ம இம்ப்ரூவ் பண்ண மாதிரி காட்றோம், ஆனா இம்ப்ரூவ் பண்ணலங்கறோம். It is not all progress பண்ண மாட்டேன். பண்ணலனா நீ என்ன டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி வச்சு என்ன பிரயோஜனம் தான் சொல்றாங்க அவங்க. நம்ம ஹாஃப் தாண்டி பால் போகாதப்ப நம்ம டெஃபினெட்லி டிஃபென்சிவ் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அக்ரெஷன் ஆஷன் எதுமே பண்ண மாட்டேங்கிறோம் பால் மூவ் பண்றதுக்கு. ஓகே, சோ ஆடிட்டே இருந்தோம்னா சேஃப் கேம் ஆடிட்டே இருந்தோம்னா நம்ம கோல் கன்சீட் பண்ண மாட்டோம். கரெக்ட் தான். அதே சமயத்துல நம்ம கோல் போட மாட்டேங்கிறோம். See, starting of the season la acceptable, like there was a defensive stability. So நான் வந்து என்ன சொன்னேன்னா let's Partey come in. Partey was injured, so we will give time until Partey comes back and let's see how he improves the attack. ஒண்ணுமே நடக்கலையே. ஓகே, சோ இப்போ ஃபால்ட் Partey மேலயா இல்ல அட்டாக்கிங் அதாவதுங்க இல்ல நான் திரும்ப வரேங்க. Partey வந்து வேலை வந்து சொல்ல முடியாதுங்க. அகைன் என்னன்னா ஒரு பிளேயர் நீங்க Partey மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், Partey மேல சொல்லலாம். லெனோவோட லெவல் குறைஞ்சிருக்கு,
பார்ட்டியோட லெவல் குறைஞ்சிருக்கு, அவுபாவோட லெவல் குறைஞ்சிருக்கு. டீம்ல இங்க டியர்னி, சாக்கா, அந்த இஎஸ்ஆர் தவிர மத்த எல்லாரோட லெவலும் குறைஞ்சிருக்கு. ஓகே, அது டியர்னி வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான், லைக் ஹி இஸ் லைக் அவனுக்கு என்ன நடந்தாலுமே அவனுக்கு ஒரு தனி இது, ஒரு வெறியோட விளையாடுறவன். ஸோ அவனுக்கு யாருமே தேவையில்லை. தட் இஸ் வை ஹி இஸ் பெர்ஃபார்மிங். ஷாக்கா அண்ட் இஎஸ்ஆர் வந்து தே ஆர் அட் ஸ்டேஜ் வேர் தே ஆர் க்ரோயிங். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. But even for them, right, much of the credit should go to like Emery and Bloomberg also for taking them to this level. This season அவங்க டெவலப் பண்ணதுல அவங்க தான். இந்த சீசனுக்கு அவங்க விளையாடுறதுக்கு ஆமாங்க, சாக்காக்கு போன வருஷம் சான்ஸ் கொடுத்தனால தான் வந்துச்சு. இஎஸ்ஆருக்கு சான்ஸ் கொடுத்தன இந்த அப்ப சீசன்ல அதே ஆர்குமெண்ட் நானும் சொல்லுவேனே, கோல் அடிக்காதது காரணம் போன சீசன் எமரினால தான் அப்படின்னு. எங்க ஆர்டெட்டா இஎஸ்ஆருக்கு எங்க சான்ஸ் கொடுத்தான்? அவனுக்கு வந்து வேற வழியே இல்ல, எல்லாரும் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இஎஸ்ஆர் ஆட வச்சான். சோ அப்ப ரியல் மேட்ரிட் ஸ்குவாட்ல வந்து இன்ஜுரி இல்ல, நமக்கு இன்ஜுரி இல்ல இருந்திருக்கு. அதானே ஒரு செகண்ட் நில்லுங்க. மார்டினெல்லி ஃப்ரெஷ் இஸ் a good இது. மார்டினெல்லி இன்ஜுரி ஃப்ரீயா இருக்கும்போது ஆர்டெட்டா ஆட வைக்கல எந்த யங்ஸ்டர்ஸையும், unless it was like put on like Arteta has no other option. Arteta hasn't played any youngsters. Can I give you some Saliba stats? வந்துட்டு சான்ஸே கொடுக்காம நம்ம வெளில அனுப்பிச்சோம். And then Martinelli we haven't played. Saliba is the thing. ESR அதேதான், எல்லாரும் அதே கேட்டாங்க. The only correct person to bring to this argument is Saliba. Saliba வந்து what about Martinelli? Martinelli when he came back from his meniscus tear, his first game was like we were நான் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிலாம் சொல்லவே இல்லங்க. இப்ப Martinelli is fully fit. Okay, he can play 90 minutes. சரி, இன்னொன்னு என்னன்னா, ஒரு பிளேயர் நீங்க ஃபிட் இல்லனா என்ன பண்ணுவீங்க? You release him from the squad, make him play in under 23, get him match fitness and bring him into the squad. Martinelli வந்து அதுவும் பண்ணல. Always he'll be in sub, he won't be released anywhere to get his match fitness and he won't be played also. சரி, அப்ப வந்து எனக்கு வந்து அவன் ஃபிட் இல்லன்னா you should have at least allowed him to go play under 23, get his fitness back. So அதையும் Arteta பண்ணல. Okay, so அவன் ஃபிட் and அப்ப நான் என்னோட அசம்ப்ஷன் வந்து he is fit. ஃபிட்டுக்கு வந்து அதுக்கு யார் லைக் சே இட் இஸ் அன்ஃபிட் ஆல்சோ 70 or 60th மினிட்ல இருந்து ரெகுலரா ஆட வைங்க அவனை. he can do lot of changes. அதையும் பண்ணல Arteta. Villarreal against he came in the 65th minute. Martinelli, see again அத சொல்றேங்க, Villarreal against he came at 65th minute. Whereas the previous match he was the man of the match. அவன் அந்த கேம்ல வந்து you needed goal, we were not at all playing anything and like you didn't even like give him a chance like to start that game because we needed goals. உங்களோட கோல் ஸ்கோரிங் த்ரெட்ல வந்து Martinelli is one of the important person. Okay, அது முன்னாடி மேட்ச்ல அவன் பெர்ஃபார்ம் பண்ணல, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கானா கூட he was like man of the match the previous match. and உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அதுல அவன ஸ்டார்ட் கூட பண்ணல. see I'm not blaming Arteta for that. இப்ப Arteta பொசிஷன்ல நான் இருந்தாலுமே ஒரு நியூ கோச்சா இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் போவேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபெயில் பண்ணிட்டானா எனக்கு ரிஸ்க்ன்றதுக்கு வேண்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட தான் போவேன். பட் டவுன் த சீசன்லயும் வந்து இட் வாஸ் லைக் a pattern that was continuing. இனிஷியலா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிட்ட போயிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்காதது வாஸ் அக்செப்டபிள். பட் unless he was like forced, அந்த ஒரு சிச்சுவேஷன் வர வரைக்கும் he didn't give chance at all. see Emery period ஓட ஸ்டார்டிங் சீசன்ல விளையாடுறதுக்கு நல்ல இதுக்கு பாத்தீங்கன்னா one of the main reason was like Martinelli, Gundosi, இந்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணதுதான். even Willock performed well under Emery than Arteta. see அது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு இது. இப்ப வெங்கர் வந்து பாத்தீங்கன்னா சில டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் டெவலப் பண்ணுவாரு. so each has their own style. பட் நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா when you know like your bigger players are not good, உங்களோட யங்ஸ்டர்ஸ் பெட்டரா இருக்கணும், you should play them. அத வந்து கூட நம்ம பண்ணவே இல்ல. see we know Ceballos is bad, we know Ceballos is going to go to Real Madrid at the end of the season. Premier League ல உங்களுக்கு இனிமே ஒண்ணுமே கிடையாது. we all know that. like why can't he give chance to the other youngsters there? who? Aziz Aziz is 7. இல்லங்க இப்ப 4 மேட்ச்க்கு இந்த 4 மேட்ச் இந்த 4 மேட்ச்க்கு he has performed really well in under 23. he is at a stage of like moving to the first team. so வந்து அந்த டைம்ல வந்து இப்ப 4 மேட்ச்ல உங்களுக்கு பொசிஷனும் மாற போறது கிடையாது. you are not going to get Europa or anything. he can play him now instead of Ceballos who is going to go after these 4 matches. அது அடுத்தது சோ இப்போ இது வரைக்கும் நீங்க ஆர்கியூ பண்ணது Arteta பண்ண மிஸ்டேக்கா இல்ல பண்ண போற மிஸ்டேக்கா? Arteta வந்து he doesn't trust many of the players and because of that like he didn't play them and because of that we are in this situation. சாக்கா கடைசி 4 minutes நீங்க பேசிருக்கீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. சாக்கா signed a new contract. Balogun was about to go out of the door, he signed a new contract.
Okay, ESR is about to sign a new contract. Martinelli, as soon as Arteta came in, signed a new contract. I've given you 4 examples of youngsters less than 20 years old who have believed in Arteta's vision to sign a long-term extension. The most notable contract extension was Balogun, who was on his way out. He was convinced to stay in spite of not playing since the mid-season and the Europa League group stages க்கு அப்புறம் விளையாடல. ஓகே, நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு யாருக்குமே ஸ்குவாடுக்கு ஆர்டெட்டா மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா I have just given you 4 cases who have committed to the team for Arteta. ஒரே ஒரு விஷயங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ண எல்லாருமே நான் வந்து கோச்சுக்கு வேண்டி பண்ணேன்னு தான் சொல்லுவேன். ஓசிலும் ஆர்டெட்டாக்கு வேண்டி தான் எல்லாம் பண்ணேன்னா எல்லாருமே சொல்லதான் செய்வாங்க. ஆர்டெட்டாவும் ஓசிலுக்கு ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி தான் வெளில பேசிட்டு இருந்தாங்க. உங்களோட பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ் அதேதான் நான் சொல்றேங்க. பலகன் வந்து இஸ் லைக் ரியலி குட் ப்ராஸ்பெக்ட் நீங்களே சொல்றீங்க. அதனாலதான் வந்து எக்கச்சக்க டீம் வந்தாங்க. அத்தனை பெரிய மீறி ஆர்டெட்டாவோட விஷயத்துக்கு அவன் இருந்தான். அவனை எத்தனை மேட்ச் நீங்க ஆட வச்சீங்க? நிகிட்டியாவோட பலகன் இஸ் லைக் மச் மோர் பெட்டர். How do you know? He is not played at all. Sample size இல்லையே சொல்றதுக்கு. Sample size நீங்க நிகிட்டியா கப் என்ன இருக்கு அவனோட பெட்டர்னு சொல்றதுக்கு. நிகிட்டியா isn't also Nikitia cannot play played this season. அததான் நானும் சொல்றேன். He is not going to play. யங்ஸ்டர்ஸ்லாம் தேவையே இல்ல. வராம்ப என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, Arteta hasn't improved anything from like the start of the season. Defense improved na, like see defensive improvement na, it has translated into like attacking. So what has improved in attack? Nothing, literally, basically. That is not a one-to-one comparison. Okay, one to illada like they sorry, okay, wait. So next season, like if Arteta, what will he improve in next season according to you? According to me, next season attack. Because there is nothing. Okay. How of course depending on signings. In the squad vechita attack alla chance illa. In the squad vechita attack la chance illa, that is okay. So like what has he shown in this season that he will improve his attack? He has improved the defense. Okay. So he's got a track. It's not a one-on-one comparison. illa he's gotten a track record of showing improvement in some sort of the game. Okay. Okay, yeah. So in the track record base பண்ணி தான் I am concluding that Arteta, if given another year, he will improve the attack too, also given the right players. Also given the right players, that is இல்லங்க, நான் அததான் திரும்ப சொல்றேங்க. எனக்கு வந்து அதே ரீசனுக்கு இல்ல, நீங்க சொன்னீங்க தெரியுமா, அதே ரீசனுக்கு தான் எனக்கு Arteta வேண்டாங்கறேன். ஏன்னா first 3 months he was concentrating on defense improved. அடுத்த 3 months அவன் அட்டாக்குக்கு அத அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கும்போது டிஃபென்ஸ் மிஸ்டேக் பண்ண தொடங்கிட்டாங்க. Okay. So once he start focusing on some other areas, right, the other area where he has developed goes back to square one, or like goes back to a lower level. Square one is us losing every game 3-0 or 0-3. அது கிடையவே கிடையாதுங்க. நம்ம முன்னாடி நம்ம தோத்ததும் வந்து பாத்தீங்கன்னா we were like losing 3-0 only because first or second goal defensive mistakeல பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து கேமை சேஸ் பண்ண போய் லாஸ்ட் கோலை விடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் நடக்கும். இங்க கேம் சேஸ் பண்ணாதனால உங்களுக்கு 1-0 2-0லயே நிக்குது. அவ்வளவுதான் விஷயம். அதே மிஸ்டேக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. See again நான் சொல்றேன்லங்க, நீங்க ஸ்டாட்ஸ் வந்து நம்பர்ஸ் வைஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து I can prove like can we say like in Champions League we had like when we went to the final we had a big set of players like whom you can call them as like the world elite defenders because they had like consecutive clean sheets in Champions League. You know who are all those defenders? You will not say any of them as like top defenders. சரி, அந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் வச்சு பண்ணாங்க. ஸ்டாட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அவங்க தான் பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ். Will we agree like say like Terry doesn't have like that many clean sheets or like Van Dijk doesn't have that many clean sheets or like even if you take Tony Adams or like anybody in the past they didn't have that many clean sheets. So those defenders based are on what they've got a lot of clean sheets based on stats. That is what you are saying, right? Like so you are saying John Terry na ipo eduthu pathana number of clean sheets appdin pathana he will not be in the top 100 defenders. அததான் நானும் சொல்றேங்க. இல்லங்க, நீங்க அது சொல்லல. ஏங்க நான் சொல்றது அதுதாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம டிஃபென்சிவா இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்ன்றோம். நம்ம பாலையே வந்து அட்டாக்கே பண்ணலனா டிஃபென்சிவா இம்ப்ரூவ் தான் ஆகும். அந்த டிஃபென்ஸ் வந்து ஸ்டாட்ஸ்ல நம்ம பார்க்கிறதுல வந்து ஒண்ணுமே காட்டாது. சரி, ஓகே. இப்போ ஒரு ஃபுட்பால் கேம்ல ரெண்டு டீம் ஆடுறாங்களா, இப்ப நம்ம வந்து டிஃபென்ஸ்லயே பால் வச்சிருந்தோம்னா அவங்க பிரஸ் பண்ணுவாங்களா? எதுக்கு பண்ணணும்ங்கறேன். ஏங்க எல்லாமே அவங்களுக்கு வின் பண்ணனும் ஆம்பிஷன்லாம் இல்லையா? ஓகே, அப்ப நமக்கு எத்தனை க்ளீன் ஷீட் இருக்குன்னு பாருங்க. அதே இது எத்தனை க்ளீன் ஷீட் இருக்குன்னு நமக்கு பாருங்க. க்ளீன் ஷீட்ல நம்ம டேபிள் எத்தனாவது இருக்குன்னு பாருங்க.
சரி ஓகே, வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? நான் பாக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி வந்து நமக்கு 3-0 வந்து நமக்கு நிறைய கோல்ஸ் விட்ட மாதிரி தெரிஞ்சது காரணம் we were trying for goals. ஓகே, இப்ப வந்து நம்ம அதே கோல்ஸ் விடுறோம், 3-0க்கு பதிலா 1-0 2-0 விடுறோம். அது ஏன்னா ஆர் 3-1 நம்ம முன்னாடி தோத்துருப்போம், இப்ப வந்து 1-0 2-0 தோக்குறோம். அது ஏன்னா this Premier League if 9 out of like how many games? 9 out of 30. நீங்க வந்து டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நம்ம கோல்ஸ் கன்சிடரே இல்லனா 9 clean sheets நமக்கு இருக்க கூடாதுங்க, அதுக்கு மேல இருக்கணும். நம்மளோட அதிகமா கோல்ஸ் கன்சீட் பண்ண டீம்ல எத்தனை க்ளீன் ஷீட் வச்சிருக்காங்க? கோல் கன்சீட் பண்ணோம்ன்றது வேற, டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்றது வேற. ஏங்க நான் திரும்ப அதை தான் சொல்றேங்க, நீங்க வந்து டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? யூ ஆர் சேயிங் வித் ஸ்டாட்ஸ் we have considered less goals or we have like இதுன்றது. நான் அதை தான் சொல்றேன். சரி, let me ask you this. Emiliano Martinez has 14 clean sheets. How good have Aston Villa been this season? Where are they in the table right now? See again நீங்க அதுதான் சொல்றீங்க. நீங்க கம்பேர் பண்றது அப்படிதான் இருக்கு. இல்லங்க, நான் வெயிட் பண்ணுங்க. நீங்க அதே தானே வந்து தீபக் கேட்டாரு, நம்ம வந்து டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட்னா நம்ம டேபிள்ல எங்க இருக்கோம், டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி சொல்றீங்கன்னாரு. If you take the same way, Emilio Martinez 14 clean sheet is like better than ours, so he is like a better defensive unit ன்னு நம்ம சொல்லணும். அதுதான் நான் உங்கள்ட்ட புரிய வைக்க ட்ரை பண்றேன், நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. நான் அதை சொல்லவே இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். நமக்கு வந்து பார்க்க தான் தெரியுது, ரியாலிட்டியில நமக்கு டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட் வரவே இல்லைன்னு தான் நானும் தீபக்கும் சொல்றோம். ஏன்னா நம்ம கையிலேயே பால் வச்சிருந்தா கோல் ஆப்போனன்ட் அடிக்க மாட்டான். பட் அப்ப கூட நமக்கு க்ளீன் ஷீட் இல்ல, ஏன்னா வந்து அவன் 1-0 அடிச்சுட்டு போயிட்டான் அந்த இதுலயுமே. 2013க்கு அப்புறம் this is the first season where we have conceded the fewest number of goals. அததான் திரும்ப சொல்றேங்க, because we didn't attack at all. We didn't attack. சும்மா பால வச்சிட்டு நான் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீங்க we didn't attack at all. இன்னொரு டீம் இருக்கே, didn't they press, didn't they try to steal the ball away from us when we are just they don't want to. They have a one. இப்போ ஒரு டெலிகேஷன்ல இருக்கிற ஷெஃபீல்ட் யுனைட்டட் டீம் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், they have a 1-0 lead. How they will come and attack? They already scored a 1-0 lead. See, எத்தனை கேம்ல அது நடந்துச்சு? 9 கேம்ஸ்ல தான் நம்ம கோல் விடல. எத்தனை கேம்? 9 கேம்ஸ்ல தான் நம்ம கோல் விடல. மீதி எல்லா கேம்லயுமே ஒரு கோலா தான். எவ்வளவு கேம்ல மிஸ்டேக்ல கோல் விட்டு, இன்டிவிஜுவல் மிஸ்டேக்ல எவ்வளவு கேம்ல கோல் விட்டோம்டா? எவ்வளவு கேம்ல இன்டிவிஜுவல் மிஸ்டேக்ல கோல் விட்டோம், அந்த கோல் விட்ட சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஓகேயா? இல்லங்க, நீங்க அதெல்லாம் விடுங்க. நான் சிம்பிளான 35 கேம்ஸ்ல 9 கேம்ஸ்ல க்ளீன் ஷீட் இருக்கு. 26 கேம் வந்து 25 கேம் வந்து அவங்க ஒரு கோலா தான் அடிச்சிருக்காங்க. கரெக்ட். நீங்க பிரஸ் பண்ணலனா 25 கேம்ல எப்படி அடிச்சிருக்கானுங்க? 3/4ல அடிச்சிருக்காங்கங்க கோல், 1/4ல தாங்க கோல் இல்ல. அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 9 கேம்ஸ்லயே 4 கேம் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், பாக்கி எல்லாம் இஸ் nil draw. What's the point, like drawing every game nil? Last season to in the season வந்து do you think there is an improvement in number of clean sheets? நீங்க திரும்ப அதான் சொல்றேங்க. நீங்க க்ளீன் ஷீட் வந்து இப்ப அருண் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 38-0-0 is not going to help you at all. You'll just get 38 points. But according to you, we are losing 1-0 already. ஏங்க அந்த 38 க்ளீன் ஷீட் கூட நம்ம வைக்கல. வெச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் நான் வந்து 38 க்ளீன் ஷீட் வச்சா நெக்ஸ்ட் சீசனுக்கு நான் வந்து அட்டாக் அது பார்க்கலாம்னு சொல்லுவேன். டிஃபென்சிவ் ஸ்ட்ராங்கா இருந்தா 9 க்ளீன் ஷீட் தான் வச்சிருக்கோம். அதுல நீங்க இந்த பாட்டம் 10 டீமோட நம்ம 20 கேம் ஆட போறோங்க. அந்த பாட்டம் 10 20 பேர்ல வந்து 20 க்ளீன் ஷீட் கூட வரலன்னா டிஃபென்சிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ல நம்ம வந்து எங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்? அவங்க கிட்டே நம்ம 1-0 தோத்துறோம், ஒரு கோல் விட்டுருக்கோம். அதான் எத்தனை டீமோட நான் ஒரே ஒரு டீம் தான் சொல்லுவேன் அந்த மாதிரி, பர்ன்லி அப்படின்ட்டு. நீங்க சொல்லுங்க எத்தனை டீம்னு. ஏங்க இப்ப நீங்க வந்து 9 க்ளீன் ஷீட் இல்லங்க, 9 க்ளீன் ஷீட் பாட்டம் 10ல எல்லா டீமோட சொல்றேங்க. நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க டிஃபென்சிவ் இம்ப்ரூவ் ஆயிருக்கன்றீங்க. ஒரு டாப் 11 to 20 Crystal Palace we didn't lose this season. We were nil. நீங்க அகைன் திரும்ப சொல்றேங்க, 11 to 20 டீம்ஸ் கிட்டயே you are having kept a clean sheet. ஏன்னா எல்லா டீம் கிட்ட நம்ம வச்சிருந்தாலும் நமக்கு 10வது வந்திருக்கணும். ஒரு கேம்ல வச்சிருந்தா அந்த கேம்லாம் வின் பண்ணலையா நம்ம? நீங்க திரும்ப நீங்க சொன்னது என்ன? when you said like you took like clean sheets நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம்ன்றீங்க. But you are nitpicking too. Why can't I nitpick? See again நான் சொல்றேன், அந்த கேம்ல வந்து வெங்கர் பீரியட்ல நம்ம worst defense இருக்கும்போது கூட we have won them easily. இதோட worst attack வருது. We had Alexis Sanchez, Mesut Ozil, Santi Cazorla, Aaron Ramsey, Jack Wilshere. ஏங்க திரும்ப சொல்றேங்க, in their prime. Jack Wilshere இல்லங்க, ஒரு செகண்ட். Jack Wilshere அந்த பிரைம்ல கொண்டு வந்ததுக்கு வந்து we have to credit like Wenger too. நீங்க ராம்சே சொல்றீங்க, ராம்சே ஒரு சீசன் he played him as right back so that he learns how to defend and the midfield அது யூஸ் ஆகும்னு சொல்லி how he has to position himself தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு ரைட் பேக்ல ஆட வச்சான் வெங்கர்.
சரி, இட் வாஸ் நாட் லைக் அவங்க எல்லாம் ஒரு பெரிய பிளேயரா வந்து நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி சாnchez இஸ் a different கேஸ். சாnchez எனக்கு தெரிஞ்ச நான் வந்து சொல்லல. சாண்டி கஸ்ரோலா வந்து he played well because the setup was useful for him. அதே அளவுக்கு முன்னாடி இருந்த டீம்ல வந்து பண்ணல. அதுதான் நான் சொல்ல வரேன். see even you take Samir Nasri, சிட்டில போய் ஒன்னும் பண்ண முடியல. ஆனா win Arsenal he did lot of things. அஷ்ரஃபின் எடுத்துக்கோங்க, ஆர்சனல் விட்டு போனோடனே அவன் கரியரே போயிடுச்சு. சரி, லாட் ஆஃப் பீப்புள் அதுக்கு வந்து கோச் வந்து அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். see பழைய காலத்து அளவுக்கு இல்லைன்னா கூட ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து இப்ப மாறி இருந்தா கூட அந்த அட்மாஸ்பியரை ரெடி பண்றது வந்து இப்பவும் கோச் தான். ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு அவங்களை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்றது இன்னும் கோச்சோட வேலை தான். சோ இப்போ ஓகே இரு வெயிட் லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்துட்டோம். இப்ப இது பண்றோம். இப்ப நம்ம 5 பேர் பேசிட்டு இருக்கோம். நான் வந்து ஐ அம் ஸ்டில் ஆன் தி ஃபென்ஸ். எனக்கு தெரியல ஆர்டெட்டா இருக்கட்டுமா வேணாமான்னு தெரியல எனக்கு இன்னும். மிச்ச 3 பேர் they clearly said they don't want Arteta. like so Deepak, why do you not want Arteta? சொல்லல. I think he will be a better coach, but right now he is not the correct fit. அதான் நான் சொல்றேன். He might want him next season. See, for me he hasn't proved anything for like to give him next chance for one more season. See, he has defensively improved but it hasn't translated into like attacking output or like a points in some table. We aren't supposed to be in 10th. அவர் சிரிக்கிறாரு. நீங்க வந்து 10th முடிக்கிறது நியாயமான்னு மட்டும் சொல்லுங்க. கிடையாது. ஓகே கிடையாது. ஓகே Ellen, why do you என்ன பொறுத்த வரைக்கும் this squad is like good enough to finish at least 6th or 7th max. அது கூட பண்ண முடியலனா he is not. I don't give my vote for next season. Okay Ellen, why do you not want him next season? இல்ல சிம்பிளான இது இல்ல குயிக்கா சொல்றேன்னா அதுதான். none of the players have like developed. in fact like they have all like degraded more under Arteta. அதுக்கு whether like see age or reason சொல்ல முடியாது because at like various age group this has happened. so கோச்சுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செகண்ட் திங் இஸ் லைக் ஐ எம் ஆல்சோ அக்ரிங் டு தீபக். see ஆர்டெட்டாக்கு கேப்பபிலிட்டி இல்லையா இதெல்லாம் நான் பார்க்கல. whether he fits the current situation of Arsenal நான் பார்க்கும்போது he hasn't shown me anything or like he hasn't like tried anything alsoன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. again அது அவனோட இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ்ல he will learn from this experience also. I'm not denying that. எனக்கு இப்ப என்னன்னா இப்போ ஒரு சம்மர் டிரான்ஸ்ஃபர் வருது. எனி நியூ கோச்னா கூட 2 டிரான்ஸ்ஃபர் தேவைப்படும். நம்ம ஆர்டெட்டாவை வந்து ஏதாவது காமிச்சு இப்ப நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணினோம்னா see down the line next year-ஓட எண்டோ மிடில் நீங்க if you are going to replace him again இந்த டிரான்ஸ்ஃபரை நீங்க லூஸ் பண்ணிருப்பீங்க. so I don't want that to happen. see at least ஒரு see again அதுக்கு ஆர்டெட்டா மாதிரியே இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வரீங்கன்னா ஆர்டெட்டாவே வச்சுக்கோங்க. I'm not saying that like you should get a better coach or an experienced coach who can develop this team. நம்ம இன்னும் வந்து கீழ போய்ட்டோம். இதுல இருந்து மேல கொண்டு வரணும். who is the better coach னா எங்களை கேட்க கூடாது. ஆமா நாங்க கிரிட்டிசைஸ் ஒண்டி தான் பண்ணுவோம். என்ன சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம். நாங்க சும்மா வந்து நகல்ஸ்மேன் கூட சொல்லுவோம் because he has proved in some other league நாங்க சொல்லுவோம். பட் அந்த கோச் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவானான்றது வந்து நமக்கு தெரியாது. பெர்ஃபார்ம் பண்ணலனா திரும்ப 1.5 வருஷத்துல கோச் மாத்த. இல்ல இப்ப ஜிடானே 1.5 வருஷத்துல கோச் மாத்த சொல்லலங்க. நான் திரும்ப சொல்றேன். இல்லங்க 1.5 வருஷத்துல கோச்ச மாத்துங்க 2 வருஷத்துல கோச்ச மாத்துங்கலாம் சொல்லல. see when we were going to a December ஒரு கம்ப்ளீட் டவுன் ஹில் இருக்கும்போது கூட I was like saying ஆர்டெட்டா வந்து இன்னும் சான்ஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் I want to see what he does in the next 5 months to let me take a decision whether like he can continue or not ன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸோ ரிசல்ட் வைஸோ வந்து நான் அவனை சொல்லல. அவனுக்கு வந்து இந்த டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இப்போதைக்கு. அரவிந்த் நான் போன நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் அரவிந்த் ஒரு நிமிஷம் உனக்கு இந்த டீம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த டீம்ட்ட குவாலிட்டியும் கிடையாது. நீங்க கேட்டீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு. நான் கேக்குறேன் டீம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த டீம்ல. இதே ஸ்குவாட் தான் போன சீசன் 8th finish பண்ணிச்சு 56 பாயிண்ட்ஸோட. இந்த சீசன் we are on track for the same record. நம்மளோட additions வந்து defensive additions. So and we've seen number of goals conceded has improved. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். இல்ல இருங்க இல்ல இதுக்கு மேல ஆர்குமெண்டே இல்ல. கடைசி ஒரு நிமிஷம் இதுக்கு மேல ஃபைனல் பாயிண்ட். ஓகே லாஸ்ட் 1 minute. ஓகே சோ இதுக்கு மேல நீங்க வந்து ரொம்ப அப்படியே லாட்டரி அடிக்கணும் வானத்துல இருந்து யூனிகார்ன் வரணும் அப்படின்னா அதெல்லாம் வராது. எனக்கு எப்படி ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுன்னு தெரியல. பட் தட்ஸ் மை டேக். சோ இப்ப நீ ஆர்டெட்டா should continue ன்னு சொல்ற. Yes, absolutely.
ஓகே இப்ப நம்ம வந்து அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு என்ன பேச, திருப்பி சர்க்கிள்ல தான் பேசிட்டு இருப்போம். நம்ம திருப்பி பேசிட்டு இருப்போம். நான் போன பார்ட்ல என்ன சொன்னேன்னா, நான் 10 games தருவேன், provided he goes to Europa League final. Okay. And that match was the final nail in the coffin. அவ்வளவுதான். They didn't prove anything in that game. And he didn't inspire that team. Okay. For me, நான் தான் சொல்லுவேன், like I would give him a chance next season provided the club backs him. அதே மாதிரி தான் 10 games, if we do not see any improvement in 10 games in spite of club's backing, at that point I would think we'll have to change someone. Right now I really don't know if we need to change him or not. அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். So கடைசி ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இப்ப எல்லாம் கடைசி ஃபைனல் வாதத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து பல ஆர்சனல் ஃபேன்ஸ், பல குரூப்ஸ் இதை இப்பதான் பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் like there's always people who want him out, especially given what he's done now, and people who still believe in him like Arvind and me to an extent. So அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வுட் கோ ஆன் வெல். இப்போ இந்த அடுத்த மேட்ச்க்கு ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ண போறது கிடையாது, அப்படியே விட்டுற போறோம். இதுக்கு மேல ஆட்ட ஓட்ட ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, இதுக்கு மேல ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது. சோ அவ்வளவுதான். சோ இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். அவ்வளவுதான். Thank you guys, thank you very much. Thank you. Bye. Bye.